இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு மொச்சை குழம்பு தான் நண்பர்களே. நீங்கள் அவங்களுடன் எதிர்பார்த்து கொண்டத கருப்பு மொச்சை குழம்பு தான் இன்னைக்கு நம்ம வீட்டு குழம்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வச்சிருக்காங்க முன்னாடி. அடடா சும்மா சொல்லக்கூடாது, வேற ரோல டேஸ்ட். செம்மையா இருக்கு நண்பர்களே. உண்மைக்குமே சொல்ல ரொம்ப டேஸ்டாக ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம மொச்சை பயிர் குழம்பு வச்சு. சாப்பிட்டே நீ? இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங் கிடையாது. முருங்காலம் போலையா? கத்திரிக்காய் அதெல்லாம் காருது, கத்திரிக்காய் காருது. ஏன் ஏப்பா பிஞ்சு கத்திரிக்காய் காருமா? முட்டையை திங்கவே தெரியாத மாதிரி பண்ணாங்க. மூணு முட்டையை லவக்க நமக்குற ஆள் வந்து படிக்க தெரியாத மாதிரி பாவம் படிக்க அங்கேயா பயந்த வீடு நான். எப்பவுமே இந்த தயிர் கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும்.
ஒழுங்காக பண்ண தெரியாதா? அப்பா செம்ம சூப்பர் சாப்பாடு நண்பர்களே. நிகழ்ச்சியை தூத்துறவங்க ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ரூம் வச்சுள்ள மதுரை 14. ஆடி தள்ளுபடியெல்லாம் ஆசை போடலையா? வீடியோ போடுவான். அருமையான முச்சப்பயிர் குழம்பு நண்பர். கருப்பு மொச்சை சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அவிச்ச முட்டைங்க நீங்கள் அது போல் வச்சுட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு ஒரே காரமாக இருக்குது. முச்சப்பயிர் வேகலை. உண்மையை சொல்லிடுறேன். இன்னைக்கு நீ வச்ச வல்லனால குழம்பு மட்டும்தான் கிரேவி மட்டும் நல்லா இருக்குது. முச்சப்பயிர் பாறாங்கலமாக இருக்குது. கத்திரிக்காய் சரியில்லை. குழம்பு இன்னைக்கு சுமார் தான். ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடுவது மதுரை பீசமணி, என் அன்பு மனைவி முத்துலட்சுமி. ஓகே, ரொம்ப சவுண்டு பக்கத்தில் வீடியோ பண்ண முடியாத அளவுக்கு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, இந்த இடையூறுல தான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எல்லோரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ரோன் ஓட்டிட்டேன்.